பேபிக்கு எப்போ டயப்பர் சேஞ்ச் பண்ணணும்னு டவுட்டாக இருக்கா? ராங் டைமிங்காக இருந்தால் பேபிக்கு பிக் ப்ராப்ளம். இந்த வீடியோவை மறக்காமல் நியூ மாம்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. எந்த டைமில் டயப்பர் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நியூ மாம்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப ஏர்லியாக சேஞ்ச் பண்ணிட்டா மணி வேஸ்ட்டுன்ற ஃபீலிங் இருக்கும். இதுவே ரொம்ப லேட்டாக சேஞ்ச் பண்ணிட்டா பேபிக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான டைம் என்னன்றதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடியலாக 2 to 3 hours ஒன்ஸ் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது பேபிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பட் ஆனால் டைமிங்கில் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம். ஒருவேளை பேபி மோஷன் போயிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி பேபி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணி ரொம்ப ஹெவியாக டயப்பர்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போவும் சாகினஸ்னால பேபிஸ்க்கு டயப்பர்ஸ் ரொம்ப டைட்டாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அப்போவும் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணணும். மார்னிங் பேபி தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே டிஸ்போசபிள் டயப்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு டே டைமில் கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பேபிக்கு நல்லது. ஒருவேளை பேபி ஸ்கின்ல நீங்கள் ஏதாவது ரெட்னஸ் இல்லை இரிட்டேஷன் பார்த்தீங்கன்னாவோ, இல்லைனா பேபி கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீவர் இருக்குது, இல்லை ரேஷஸ் இருக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணிங்கனாலோ இம்மீடியட்டாக உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான டைமில் பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பேபியும் ஹாப்பி, அம்மாவும் ஹாப்பி. நம்ம டெண்டர் பேபியில் கிளாத் நாப்பீஸ் அண்ட் கிளாத் டயப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பிகாஸ் எவ்ரி பேபி டிசர்வ்ஸ் டெண்டர் கேர்.